குழப்பம் மாறும்? எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் சந்தோஷம் தான். அதுக்கு முன்னால பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள அபிஷேகம் என் பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். ஆண்டவர் இந்த குழப்பத்தெல்லாம் மாற்றுவார். இந்த பக்கம் போவா அந்த பக்கம் போவான்னு சில குழப்பம் வந்துடும். எதை முடிவெடுக்குன்னு தெரியாது. இதெல்லாம் பின்னால வரக்கூடியதா முன்கூட்டியே இந்த வார்த்தை சொல்லுது. அப்படி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு முன்னால எனக்கு ஒரு தெளிவை தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும். ஆமென். வீட்டுல 5 பேர் இருப்பாங்க, 5 பேரும் 5 ஆலோசனை சொல்லுவாங்க, எங்க போனே தெரியாது. அப்படிலாம் வராம இருக்கணும்னா எங்க வீட்டுக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரேன்னு கேட்கணும். அப்போ ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். ஏசாயால போட்டிருக்கு, வாசிக்க வேண்டாம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுதான், இதுல நடங்கன்னு சொல்லக்கூடிய சத்தம் நம்ம காதுகள்ல கேட்கும். அதுதான் அபிஷேகம். அபிஷேகம்